அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உணவு, உடை, உறையுள் இந்த மூன்றும் மனிதனின் அடிப்படை தேவைகளாக பார்க்கப்பட்டாலும் உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றை விடவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எத்தனைத்தான் பொருளை சேர்த்து வைத்து கொண்டாலும் அது தரக்கூடிய இன்பத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆசை இருந்தால் உடல் அதற்கு ஒத்துழைக்கும் விதமாக இருக்க வேண்டும். உடலோடு சேர்த்து மனமும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் பொருள்படும். அந்த விதத்தில் உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு நமக்கு நல்ல ஆரோக்கியமான திடமான ஒரு சுற்றுப்புற சூழலும் தேவைப்படுகிறது. கடந்த சில நூற்றாண்டுகளிலே அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியாலே நாம் பல்வேறு வசதி வாய்ப்புகளை இன்றைய கால சூழலில் அடைந்திருக்கிறோம். போக்குவரத்து, இன்னும் இயந்திரமயமாக்கப்பட்ட வாழ்க்கை, கைபேசியின் உதவியோடு உலகையே நம் கைக்குள் அடக்கி வைத்திருக்கும் திறன், இது எல்லாம் நம்மை மிகப்பெரிய வசதிகளோடு கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கும் விதமாய் காட்டிக் கொடுத்தாலும் இது எல்லாவற்றிற்கும் பின்புலத்திலே இயற்கையின் ஒரு பகுதி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயம் மறக்க முடியாது. அந்த விதத்தில் பல்வேறு காரணங்களால் காற்று மாசு, தண்ணீர் மாசடையக்கூடிய ஒரு சூழல், கடல் மாசு என்றிப்படி திரும்பிய திசையெல்லாம் இயற்கை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கொடைகளை எந்தவிதமான எச்சரிக்கையும் நமக்கு இல்லாதது போலே அதை நம்முடைய நிலையிலிருந்து அந்தந்த அளவில் அதை மாசுபடுத்தியும் அதன் தன்மையை துஷ்பிரயோகம் செய்தும் வருகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். அதற்கு இன்னும் குறுகிய காலம்தான் உள்ளது என்ற நிலையில் உலக சுற்றுப்புற சூழல் விஞ்ஞானிகள், ஆர்வலர்கள் மீண்டும் மீண்டும் குரல் எழுப்பி வருகிறார்கள். உதாரணத்திற்கு உலக வெப்பமயமாக்கல் என்ற ஒரு விஷயம் சமீப காலங்களிலே அதிகம் பேசப்படுகிறது. இங்கே தொழிற்சாலைகள் அதிகமாய் பல்கி பெருகி வளர்ந்துவிட்டபடியால் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் செய்யக்கூடிய பொருட்கள், அங்கே இயங்கக்கூடிய இயந்திரங்களிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தன்மை மிகப்பெரிய அளவில் உலகத்தின் வெப்பத்தை அதிகரித்து கொண்டே போய் இதன் மூலம் உலகின் ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், பனிபடர்ந்த மலைகள் எல்லாம் உருகத் தொடங்கிவிட்டன என்றும், அப்படி உருகி வரக்கூடிய அந்த பனியினுடைய நீர் ஏற்றம் உலகின் தாழ்ந்திருக்கக்கூடிய சில பகுதிகளை தண்ணீருக்குள் இழுத்துச் செல்லும் அபாயம் உண்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே நாம் அதிகம் மாற்றம் ஏற்படவில்லை என்று நினைத்து கொண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஓரிரு அங்குலம்தானே என்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாதிப்பு திடீரென்று ஒரு நாள் மிகப்பெரிய அளவிலே நம்மை சூழும் போது அதன் பிறகு அங்கே திருத்தங்களையோ மாற்றங்களையோ செய்வதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் நாம் தவிக்க விடப்படுவோம். அதனால்தான் ஆரம்பத்திலிருந்தே சுற்றுப்புறச் சூழல் குறித்தும் அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தையும் வலியுறுத்தி வருகிறோம். சமீப காலங்களிலே ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கமும் சுற்றுப்புற சூழலுக்கென்றே தனியே அமைச்சகங்கள் ஏற்படுத்தியும் அதிலே அத்துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு ஒவ்வொரு முறையும் இது பேசுபொருளாக்கும் போது அவ்வப்போது தேவைப்படும் விதிகளை வரையறை செய்யவும், விதிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தவும், விதி மீறல்களுக்கு தண்டனை வழங்கும் அளவிற்கும் சட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். உலகில் பொதுவான தளங்களிலே பேசியும் அதிலே மாற்றங்களை ஏற்படுத்தியும் கண்காணித்தும் வருவதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஐநா சபையினர், ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு சபையினர் சுற்றுப்புறச் சூழல் குறித்து நிறைய துறைகளிலே தளங்களிலே இயங்கி வருகிறார்கள். அவர்களின் மூலமாகத்தான் ஜனத்தொகை, அதாவது மக்கள் தொகை பெருக்கம் என்பது சென்ற நூற்றாண்டில் பெரிய அளவில் பேசுபொருளானது. உலகின் வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் என்று வேறுபாடு இல்லாமல் மக்கள் தொகை கணக்கீட்டை அவ்வப்போது நாம் நிகழ்த்தி கொண்டே வந்து அதை ஒரு அளவில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் கொடைகளை இந்த அளவிற்குத்தான் நம்மால் பயன்படுத்த முடியும் என்ற விதியை மீறி அது நமக்கு கொடுத்திருக்கும் பொருட்களின் கொள்ளளவை விடவும் ஜனத்தொகை, மக்கட்தொகை அதிகரித்து கொண்டே போகும். அந்த விகிதாச்சார கணக்குப்படி இப்போதிருக்கும் எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் சமமான முறையில் சரி செய்யப்பட வேண்டுமென்றால் இருக்கும் உலகின் கொள்ளளவு போலே, உலகின் வளங்கள் போலே 4 உலகங்கள் நமக்கு தேவை என்றொரு கணக்கை வெளியிட்டிருக்கிறார்கள்.
அந்த அளவில் 4 பூமிப்பந்துகளில் இருந்த வளங்களை கொள்ளும் அளவிற்கு மக்கட்தொகை இப்போது ஒரு பூமியிலேயே இருக்கின்றதாம். அப்படியென்றால் இங்கே ஜனத்தொகை 4 பங்கு, அதாவது இந்த பூமிப்பந்து கொள்ளக்கூடிய அளவை விடவும் 4 பங்கு அதிகரித்திருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதனால்தான் சென்ற நூற்றாண்டில் மட்டும் பல நாடுகளும் மக்கட்தொகை கணக்கெடுப்பை முன்னெடுத்தும் மக்கட்தொகையை நாம் எப்போதும் ஒருவித கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வந்திருக்கிறார்கள். அப்படி செய்யாமல் தவறவிட்டுவிட்டால் இயற்கை வளங்கள் எவ்வளவு நாம் கொள்ள முடியுமோ அதை கொள்வதிலும் அதிகமாய் மக்கள் தொகை ஏற்படும் போது இங்கே வளங்கள், அடிப்படை வசதிகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதேபோல்தான் குடிநீர், உணவு ஆகியவற்றின் பற்றாக்குறையும் அவ்வப்போது ஏற்படும் போது அதை தடுத்து நிறுத்துவதற்கான யுத்திகளும். இங்கே கொள்முதல் செய்யப்படும் தானியங்களின் அளவை மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு பகுதியும், அதை சேமித்து வைப்பதின் முக்கியத்துவம் அறிந்து சேமிப்பு கிடங்குகளிலே அவசர தேவைக்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதியையும், அதற்கும் எஞ்சியிருக்கும் பகுதியைத்தான் மற்றைய நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்வது என்றும் வரையறை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யாமல் போய்விட்டால் இங்கே இருக்கும் மக்களுக்கு ஆபத்து காலத்திலே அதன் பயன்பாடு கருதி இங்கே சேமிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டால் அவசியம் ஏற்படும் போது மக்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். இப்படி சுற்றுப்புறச் சூழல் சார்ந்து பல்வேறு தலைப்புகளில் பல விவாதங்கள் நடத்தி வரையறைகள், விதிகள் ஏற்பாடு செய்து அதற்கு உட்பட்டு அரசாங்கம் நடந்து வர வேண்டும் என்றும், மக்கள் அந்த விதிகளை எந்த மாறுபாடும் இல்லாமல் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். மிகச்சிறிய அளவில் நாம் ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம் என்பன போன்ற கணக்குகளிலிருந்து தொடங்கி மிகப்பெரிய அளவிலே இயந்திர சாலைகள், தொழிற்கூடங்களில் அதிலிருந்து வெளியேறக்கூடிய மாசு குறித்து கணக்கீடுகளும், வெளியேறும் மாசை கட்டுப்படுத்துவது குறித்தும், எந்த அளவில் அதிலே ரசாயன கலவை இருக்கலாம், மாசுத்தன்மை, நச்சுத்தன்மை எந்த அளவில் அதை கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பனவற்றையெல்லாம் இப்போது வரையறை செய்து அந்த விதிகளுக்கு உட்படாதவர்களை தண்டித்தும் அவர்களிடம் அபராதம் விதித்தும் வருகிறார்கள். உதாரணத்திற்கு, ஒரு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய ரசாயனம் கலந்த கழிவு நீர் அதை கொண்டு போய் கடலிலே விடலாம் என்று இவர்கள் ஒரு திட்டம் தீட்டினால், கடலின் எந்த பகுதியிலே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கு முன்பாக அதை எத்தனை நிலைகளில் சுத்திகரிப்பு செய்து அதிலிருந்து எஞ்சிய நீரை கடலை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு போய் வைத்து அதனுடைய நச்சுத்தன்மையை, மாசுத்தன்மையை குறைந்த அளவில் ஆக்கி எந்த அளவில் கொள்ள முடியுமோ அந்த அளவில் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கென்று விதிகளெல்லாம் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன. சமீப காலங்களிலே ஒவ்வொரு தொழிற்சாலையிலிருந்தும் வெளியேறக்கூடிய மாசு அதன் அளவை கண்காணிப்பதற்கென்றே குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இயன்ற அளவில் மாசு வெளியேறாமல் அதிலே நாம் மீண்டும் மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களை மீண்டும் கொண்டு போய் சேர்த்து அப்படி அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது மாசு வெளியேறக்கூடிய கழிவு மிகவும் குறைவானதாக வெளியேறுவதை பார்க்கிறோம். மற்றொரு பெரிய அளவிலான சவாலாக நெகிழிப் பைகள் பார்க்கப்படுகின்றன. இன்றைய காலச் சூழலிலே நெகிழிப் பைகள் அல்லது நெகிழியின் பலதரப்பட்ட பயன்பாட்டிலிருந்தும் நாம் மீள முடியாத அளவிற்கு அதோடு இரண்டரக் கலந்து விட்டோம். சாதாரணமாக நாம் எங்கே சென்றாலும் எதை வாங்கினாலும் அதற்கு அளவில் ஒரு நெகிழிப்பையில் போட்டு பொருளை பரிவர்த்தனை செய்கிறார்கள். அப்படி செய்யப்படும் வர்த்தகத்தின் மூலமாக நச்சுத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய நெகிழிப்பைகள் அளவிலில்லாமல் கடந்து போய்விடுகிறது. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக சேர்த்து ஒரு அளவில் அதை பயன்படுத்த முடியாமல் போகும்போது அதை கழிவாக, குப்பையாக எடுத்து நாம் வெளியே வீசினால் ஒன்று அது எரிக்கப்படுகிறது அல்லது மண்ணிலே இட்டு மக்க வைக்கப்படுகிறது. பல்வேறு தரப்பான நெகிழி வகைகளில் சில தரப்பு பல நூற்றாண்டுகள் வரையிலும் மக்காமல் இருக்கும் என்றும் அதன் நச்சுத்தன்மை அந்த மண்ணையே அரித்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இதையும் தாண்டி ஒருவேளை அதை கடலிலே கொண்டு போய் கொட்டினாலும் கடலில் வாழ் உயிரினங்கள் தெரியாமல் அந்த நெகிழிப்பையை உண்டும் அல்லது அதற்குள்ளே சிக்கிக் கொண்டும் உயிர் விட்டு விடுகின்றன. இப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெகிழிப்பைகளின் பயன்பாடு நம்மிடையே பல்வேறு தளத்தில் பிரச்சனையை இன்னும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. சமீப காலங்களாக நெகிழிப்பைகளின் பயன்பாடு பல இடங்களில் நேரடியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களில் இந்த தரத்திலான நெகிழிப்பைகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. வீட்டிலிருந்து நாம் கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை கொண்டு செல்லுங்கள், மீண்டும் மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய பைகளை கொண்டு செல்லுங்கள் என்று வற்புறுத்தி வருகிறார்கள்.
ஜனத்தொகை, கடல் மாசு, நெகிழிப்பைகளினால் ஏற்படக்கூடிய மாசு, காற்று மாசு ஆகிய தலைப்புகளிலே ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்விற்கான தினமாக கொண்டாடி வருகிறோம். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதை கடைபிடிக்கும் போது பல்வேறு நாடுகளும் அந்த ஆண்டிற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் தலைப்பை முன்னிறுத்தி அந்த தலைப்பு சார்ந்த விவாதங்களை முன்னெடுக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு ஐநா சபையினர் அந்த ஜூன் 5ஆம் தேதியை உலக சுகாதார தினமாக இந்திய திருநாட்டிலே கொண்டாடினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாடுகளிலே அது கொண்டாடப்படும் போது அந்தந்த நாடு சார்ந்து தலைப்புகள், கருப்பொருட்கள் கொண்டு அதன் மூலமாக மக்களிடையே அந்த தலைப்பு சார்ந்த விவாதங்களையும் விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிறார்கள். அதன் மூலம் அந்த பகுதியிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு, ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் தலைப்பு அது கொண்டாடப்படும் நாடு சார்ந்ததாக இருக்கிறது. வெவ்வேறு நாடுகளிலே இதை நடத்தும் போது பலதரப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து அங்கே விவாதங்களுக்கு வழிவகை செய்யப்படுகிறது. மக்கட்தொகை, காற்று மாசு, பசுமை புரட்சி, மரங்களை அதிகரிப்பது, காடுகளை பாதுகாப்பது, வனவிலங்குகளை பாதுகாப்பது, பட்டாம்பூச்சி, குருவி இனம் வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் தலைப்பிற்கொன்று எடுத்துக்கொண்டு அதை குறித்த வாத விவாதங்களும் ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் இங்கே அடிப்படையாக தனி மனிதனாக நாம் எந்த அளவில் செயலாற்றலாம் என்று பார்த்தால், நாம் நம்முடைய பயன்பாட்டிற்கென்று வைத்திருக்கும் பொருட்கள் மக்கக்கூடிய அளவிலான பொருட்களாகவும், நம் வீட்டின் அருகே நம் நாட்டிலேயே தயாரித்த பொருளாக இருக்கும்படியும் பார்த்து கொள்ளலாம். நெகிழிப்பைகளை இயன்ற அளவு தவிர்த்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அளவிலே துணிப்பைகளையும் சணல் முதலிய பொருள்களாலான பைகளையும் நாம் பயன்படுத்தலாம். இதே நிலையில் வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடிய பயன்படுத்திய பொருட்கள், உதாரணத்திற்கு நாம் சமையலறையிலே இருந்து எடுக்கக்கூடிய, சமையல் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய உணவு குப்பைகளை தோட்டங்களிலே இடுவதன் மூலம் அது மண்ணுரமாய் மாறிப்போகிறது. இதுபோன்று சிறிய அளவிலான நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவிலே ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. நாம் பாத்திரம் துலக்க பயன்படுத்தும் தண்ணீரை நேரே கொண்டு போய் தோட்டத்தில் விடுவதெல்லாம் கூட சிறிய அளவில் நம்மால் ஆகக்கூடிய செயல்கள்தான். இப்படி ஒவ்வொன்றாக மனிதன் தனித்தனியே தத்தம் அளவிலே மாசு கட்டுப்பாடு, மறுசுழற்சி முதலிய முயற்சிகளிலே ஈடுபடும் போது உலக அளவில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பசுமை தளங்கள் அமைத்தல், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அடுக்ககத்திலும் குறைந்தபட்சமான மரங்களை, செடி கொடிகளை வளர்ப்பது, இதெல்லாம் அந்தந்த இடத்தில் ஒரு சிறிய அளவிலான மாற்றத்திற்கான விதைதான். இப்படி மாசு கட்டுப்பாடை வெவ்வேறு தளத்திலும் ஆராய்ந்து அவரவர்களால் ஆன அந்த முயற்சியிலே ஈடுபட்டாலும் கூட ஒரு 5-10 ஆண்டுகளிலே வியத்தகு மாற்றங்களை உலக அளவில் நாம் பார்க்கலாம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் உலக சுற்றுப்புறச் சூழலுக்கான தினம் குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.